அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான 7 நாட்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 7 நாட்களில் கடன் தீரும், இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் அடுத்த 5 நாட்களில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே பெறக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதில் மிகவும் முக்கியமான கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது இந்த வாரத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ல் வலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் 7ல் அமர்ந்து தனது சொந்த ராசியான ஜென்ம ராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பொறுத்து இதுவரை துலாம் ராசிக்காரர்கள் பல காரியங்களை முயற்சி செய்து வெற்றி அடையவில்லை என்றாலும் இந்த தருணத்தில் அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும் நேரமாக, அதிர்ஷ்டம் செயல்படும் நேரமாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் சப்தமத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி சப்தமத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் கடன் தீரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை உறுதியாகவே நடத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் பல்வேறு வகையான மனக்கசப்பு, சங்கடம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ல் இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பல காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையான விவாதங்களை சரியான முறையில் துலாம் ராசிக்காரர்கள் கையாளுவதோடு மட்டுமல்லாது பல பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல காரியங்களை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவுள்ள நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல காரியங்களை உறுதியாகவே விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவுல சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. சுக்கிரன் மட்டுமல்ல, மிக வலுவாக குரு பகவான் 9ல் வலம் வருகிறார். நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு 9ல் இருப்பது மிக பெரிய அளவில் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது. 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவானும் ஜென்மராசியை பார்ப்பதால் அமோகமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவேதான் அதிர்ஷ்டகரமான நேரமாக இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 9ல் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள், இடைஞ்சல்கள் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்க போகிறது. தடைகளை தாண்டி முன்னேற்றம் பெறுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சங்கடங்களையும் முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சனி வலம் வருகிறார். அவருடன் இணைந்து சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் வலம் வரப்போகின்றன. கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதோடு புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட பல யோக வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமான அடுத்த 7 நாட்களில் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை சனி உருவாக்குகிறாருங்க. சனி பொதுவாகவே 6ல் இருப்பது அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கும் அமைப்பு. தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக அதிரடியான வளர்ச்சியை சந்திப்பதோடு மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய வகையில் தானாகவே பல சுபகாரியங்கள் கைகூடும். அதோடு மட்டுமல்லாது எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். ஆனால் சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை ஒரு முரண்பாடான கிரக இணைவு என்று பார்க்கப்பட்டாலும் யோகஸ்தானம் என்பதால் பெரிய அளவிலான பிரச்சனைகளை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துவதால் கேட்ட இடத்தில் சலுகை கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் நிச்சயம் உண்டு. அதே வேளையில் 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் வரும்போது அமோகமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் மிக பெரிய அளவுல வலுவாக குருவின் ஆட்சி வீட்டில் பலம் வருவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல நிச்சயமாக கைகூடும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் தானாகவே கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உங்களது விருப்பப்படியே உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உங்களது சிந்தனையில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. வித்யா கரகரான புதன் 7ஆம் தேதி முதல் நீச்சம் பெறுகிறார். 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் பெரும்பாலும் சிறப்பான மாற்றத்தை தான் யோகஸ்தானத்தில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் ஏற்றம் இறக்கம் என்ற சூழல்கள் உருவாகினாலும் அதை யோசித்து சரியான முறையில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் கேது லாபஸ்தானமாகிய 11லும் ராகு 5ஆம் இடத்திலும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது அமோகமான நன்மைகளை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பில் தான் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்த 7 நாட்களில் அதிர்ஷ்டகரமான 7 நாட்களில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்துவதால் மனதில் இருந்த சஞ்சடம் நீங்கக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. நன்மை கூடுதலாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை விட சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதால் அமோகமான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக உங்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை இந்த தருணத்தில் மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவர்களின் சுபகாரியங்களுக்கு ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். வேட்டி சேலை எடுத்து கொடுத்தல் உள்ளிட்ட சுபகாரியம் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் ஒரு சிறு உதவியாவது செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி தானாக வரும் நல்லது என்று பல நிகழ்வுகள் அமைவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக கிடைக்கும்.